ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த சீரீஸ் தான் இந்த டைம்ல இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஹெல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் ஹாரர் சீரீஸ். ஹாரர் அப்படின்னா பேய் கிடையாது. இந்த படத்துல ஒரு 6 பேரை காமிக்கிறாங்க. இவங்க ட்ரக்கிங் பண்ணி மேப்லாம் பார்த்து காட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காட்டுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டியை பாக்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போனவங்க உயிரோட வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாது. உள்ள அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது, உள்ள போனவங்க உயிரோட வெளியே வந்தாங்களா, வெளியே வர என்ன விஷயம் தான் பண்ணாங்க அப்படின்றதான் கதை. ஒரு அட்டகாசமான கதை. ஒரே ஒரு எபிசோட பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல வாலெட் வித் கீ செயின் 499க்கு அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு 400 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. இந்த ஆஃபரை மிஸ் பண்றாதீங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நேம் கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூல் பொண்ணு போல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கா. உடம்பு முழுக்க ஒரே காயமா இருக்கு. காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு காட்டுக்குள்ள ஓட, அப்போ ஒரு கட்டத்துல நடக்க முடியாம யாரும் உதவி பண்ணாம இந்த பொண்ணு ஒரு ஓரமா உட்கார, அப்ப யாரோ பின்னாடி வந்து இந்த பொண்ணுடைய வாயை பத்தி அப்படியே இழுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ஒரு 6 பேரை காட்டுறாங்க. 3 பொண்ணுங்க 3 பசங்க. அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுடைய கேங் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எதுக்கு காட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்லாம் தெரியல. மேப்பை பார்த்து இந்த பக்கம் போனா கரெக்டா இருக்கும், அந்த பக்கம் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு வராங்க. ஆனா எதுக்கு காட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லவே இல்லை மக்களே. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஜிபிஎஸ் மேப் எல்லாம் பயன்படுத்தி காட்டுக்குள்ள போனாலே தொலைஞ்சு போயிடுவாங்க. நம்ம இந்த மேப்பை பார்த்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், கரெக்டா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரி கேட்கும் போது, ஏமா உனக்கு பயமா இருக்கா, இந்த காட்டுக்குள்ள வர பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பின்னாடி வந்து பூனு கத்தி பயமுறுத்தி ஒரு மாதிரி இந்த பொண்ணை கலாய்க்கிற மாதிரி பேசும்போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. கோச்சிக்கிட்டு தனியா போறா. தனியா போகும்போது இந்த கேங்லயே மேட்னு ஒரு பையன் இருப்பான். இந்த மேட்டுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் மார்ஷல் ஆர்ட்லாம் நல்லாவே பண்ணுவாங்களாம். நீ செமையா பஞ்ச் பண்ணுவ, உன்னுடைய பஞ்ச் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப போயிட்டு இவங்கள பார்த்து பயந்துகிட்டு இருக்க, காட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்கன்னு பயந்துகிட்டு இருக்க, ஏன் இப்படி மாறின அப்படின்லாம் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு பறவை கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டுக்கே ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. அப்படியே கீழே விழ போவாங்க. அப்போ மேட் தான் பிடிப்பான். இங்க பாரு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. உனக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னா அது என்ன தாண்டி தான் உனக்கு ஆகும். நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன், உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. இப்ப இந்த கேங் மேப்பை பார்த்து அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டே இருக்கும் போது அங்க HUன்னு போடப்பட்ட, அதாவது இந்த யூனிவர்சிட்டி பேரு ஹெல் யூனிவர்சிட்டி தான். இந்த யூனிவர்சிட்டியோடைய கேட்டை பாக்குறாங்க. நம்ம யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது கூப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தர் வராரு. இவரு செக்யூரிட்டி போல. என்ன வேணும், யார் நீங்க, எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க காட்டுக்குள்ள ஹைக்கிங் பண்ணி வந்தோம்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. ஆனா ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள வந்துட்டோம், வெளியே போறதுக்கான வழி கூட தெரியல. தண்ணி எல்லாமே காலியா போச்சு. தண்ணி குடிக்க முடியாம, ஃபுட்டு கூட சாப்பிட முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணீங்க அப்படின்னா சாப்பிட்டு கிஃப்ட் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போறோம், உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ள வந்தா திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சும்மா கலாய்க்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பரவாயில்ல கதவை திறங்க அப்படின்னு அவரும் கதவை திறக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. மத்த எல்லாரும் சும்மா கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாலும் ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. இல்ல நான் வரல, நம்ம இங்க கிளம்பிடலாம், வந்த வழியிலேயே இந்த மேப்பை பார்த்து திரும்ப போயிடலாம் அப்படின்னும் போது, அடியே என்னடி பயந்துகிட்டு இருக்க, இப்ப போனா பயங்கரமா இருட்டாயிரும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, காட்டுக்குள்ள தனியா கஷ்டப்படுவோம், உள்ள போயிட்டு பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, இப்ப இந்த யூனிவர்சிட்டியோடைய கேட்ல இருந்து யூனிவர்சிட்டியே ரொம்ப தூரம் இருக்கு மக்களே. நடந்து போறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போனா இப்ப அந்த காலேஜோடைய பில்டிங்லாம் இருக்கு. அங்க நிறைய பசங்க கல்லும் கட்டையுமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கும்பலா இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது எல்லாரும் கல்லும் கட்டையுமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு டைம் ஆன உடனே எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க, நீங்க போயிட்டு தடுக்க மாட்டீங்களா, என்ன விஷயம் தான் இங்க ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க மேல போயிட்டு HM பாருங்க, அவங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீடைலா சொல்லுவாங்க அப்படின்னும் போது, என்ரோலா, ஐயா சாமி நாங்க இந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்கலாம் வரவே கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஸ்டே பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டி இந்த காலேஜ்குள்ள வந்தீங்க அப்படின்னா திரும்ப போகவே முடியாது, ஏதோ நீங்க மேடம் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த HM கூப்பிட்டு, இவங்க தான் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு, சரி ஓகே நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், இங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாமே ஃபாலோ பண்ணணும், நைட்டு 7 மணிக்கு அப்புறமா விடிய காலைல 5 மணி வரைக்கும் அந்த டைமை நாங்க ஃப்ரீ டைம்னு சொல்லிப்போம். அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க
என்ன வேணா பண்ணலாம், கொலை கூட பண்ணலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. மற்றபடி இது வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்கூல் மாதிரி இருக்கும். காலையில நீங்க வந்துட்டு கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டே ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது கொலை கூட பண்ணலாமா? நாங்க வந்துட்டு இங்க ஜாயின் பண்ண வரல, ஸ்டே பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம், ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்பிடுவோம் அப்படின்னும் போது அவரு சொல்லி கூட்டினு வரலையா, இந்த காலேஜ்குள்ள ஒரு வாட்டி வந்தீங்க அப்படின்னா திரும்ப போகவே முடியாது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கு. மேட்டு அதுக்கு மேல செமையா பயப்படுறான். நாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நாங்க இன்னும் ஜாயினே பண்ணல, நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்தியோ கம்போ எதையோ உருவுறாரு. இதை பார்த்து பயப்படுறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட் சொல்றான். இவங்களுக்கு ஆக்சுவலா வேற வழியும் கிடையாது, பயமாவும் இருக்கு. ஏன்னா இப்ப திரும்பி போறேன் அப்படின்னு சொன்னா கூட வந்த செக்யூரிட்டியே ஏதோ கத்திய உருவுறாரு. வெளியே பார்த்தா சண்டை போடுறானுங்க. வயலட் வந்துட்டு அந்த பிரின்சிபல் பேரு வயலட், அவங்க வேற ஒரு வாட்டி உள்ளுக்குள்ள வந்தா வெளியே போக முடியாதுன்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்டே பண்ணுவோம், காலையில எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போனா ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி இருக்காங்க. இதை வந்துட்டு மேட் நல்லாவே நோட் பண்றான். என்னப்பாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அந்த மேடம் வயலட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 மணிக்கு மேல என்ன வேணா பண்ணுவாங்க, கொலை கூட பண்ணுவாங்க, தப்பிக்கணும் அப்படின்னா ரூம்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளவு மோசமான யூனிவர்சிட்டியா இது, இங்கிருந்து வெளியே போலான்னு கேட்டா வெளியே கூட போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னும் போது நீ ஏன் இந்த மாதிரி பயப்படுற, சின்ன வயசுல எந்த அளவுக்கு தைரியசாலியா இருந்த, உன்னை கலாச்ச பையனுடைய மூக்கு அடிச்சு உடைச்ச, அப்படி இருந்த பொண்ணா இந்த மாதிரி மாறி இருக்க, இல்ல எல்லாமே சரியாயிடும், நீ கவலையே படாத, நம்ம வந்துட்டு நாளைக்கு வெளியே போக ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது வெளியே போக முடியுமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் வேணா வெளியே பார்க்க பார்த்தேன், பார்க்ல போயிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. போனா அங்க அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கு, அதுல உட்காந்து விளையாடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆளு மாஸ்க் போட்டுட்டு வராரு. இவர் யாரு அப்படின்லாம் தெரியல. வந்தவரு என்னமா 7 மணிக்கு மேல ஆகுது, ஜாலியா வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, இந்த இதுவுக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல, நீ புதுசா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணிருப்பனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி ரத்தம்லாம் இருக்கு, கத்தியை தூக்கி போட்டு பயமுத்துற மாதிரி பேசும்போது என்னங்க கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ரத்தமானு பார்த்து அப்படியே திடீர்னு மறைஞ்சு போறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த ஆளு பேசிட்டே இருக்கான், திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்துட்டு இங்க வந்துட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ட்ரெஸ்லாம் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து காட்டுக்குள்ள சும்மா வந்தாங்களான்னு தெரியல, சும்மா அப்படி சொல்றாங்க. நார்மலா நம்ம ஸ்கூல்ல இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அப்பா அம்மாக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வெளியவே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மா தேடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அப்போ இந்த கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. வெளியே போனா அந்த 3 பொண்ணுங்கள் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு பயங்கரமா மேக்கப்லாம் கொண்டு வந்திருக்கா, மேக்கப் திங்ஸ்லாம். ஏமா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு நெட் யூஸ் பண்றதுக்காக போன் எடுத்து பார்க்கும்போது நெட்வொர்க்கே இல்லையா, நான் எப்படி இன்ஸ்டால போஸ்ட் போடுவேன், இன்ஸ்டால எப்படி ரீல்ஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. பேக் முழுக்க ஒரே லிப்ஸ்டிக் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸா இருக்க, ட்ரக்கிங் வரும்போது யாராவது மேக்கப் திங்ஸ்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்க்க, நான் செத்தாலும் மேக்கப் போடுவேன், அப்பதான் என் ஃபேஸ் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்க்ல வச்சு ஒரு ஆளை பார்த்தேன், மாஸ்க் போட்டிருந்தான், இந்த மாதிரி பயமுத்துற மாதிரி பேசிட்டே இருந்தான், ஆனா திடீர்னு பார்த்தா மாயமா மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு. பேசிட்டு இருந்தாலும் எப்படி திடீர்னு மாயமா மறைஞ்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இதே டைம்ல அலாரம் அடிக்குது, ரெட் லைட் எரியுது, அங்க ஒரு பையன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு கேங்கே அவன் அடிக்க துரத்திட்டு வராங்க. அந்த பையன் இங்க தான் ஓடி வருவான், காப்பாத்தலான்னு பார்த்தா அந்த பையன் கீழே விழுந்துட்டான். இன்னொரு பையன் வந்து பிடிச்சதுனால எங்கடா அவங்க வந்து நம்மள அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங் வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு வந்தவனுங்க அந்த பையனை பிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினையும் மற்ற கேங்கையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடைக்க ட்ரை பண்ணும்போது இவங்க அங்க இருக்க டேபிள்லாம் கொண்டு வந்து அணை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன அப்படின்னா அந்த பையன் தப்பிச்சு ஓடி வந்தான், ஹெல்ப் கேட்டான், ஆனா காப்பாற்ற முடியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம், விட்டுருந்தா அவனுங்க வந்து நம்மள கொலையே பண்ணிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை கெட்டிமா பிடிச்சுக்க அந்த கேங் இருக்கானுங்க இல்லையா, இவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, அவங்கள அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம், இப்போ ஒரு பையன் மாட்டினா இல்லையா அவன் கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சமையா அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டு அங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோயின் தான் பயந்துருப்பாங்க, மத்த எல்லாரும் சும்மா கலாய்க்கிறாங்க போல, நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா இருந்தா இப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரே பயமா போச்சு. கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தோன்னே நாளைக்கு காலைல போறோம், மேடம் வயலட்ட பாக்குறோம், நாங்க ஊருக்கு போறோம், வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலை
காலையில நேரா போயிட்டு அந்த பிரின்சிபலை பார்த்து எங்களுக்கு இங்க எதுவுமே பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி பயமா இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது எனது கிளம்புறீங்களா, நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்லையா, இங்க ஒரு வாட்டி வந்தா வந்ததுதான் திரும்பலாம் போக முடியாது, ஒழுங்கா போயிட்டு கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்க, வழக்கம் போல காலையில இங்க கிளாஸ் நடக்கும், போயிட்டு கிளாஸை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப இந்த 3 பொண்ணுங்களும் பாத்ரூம்க்கு போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கூல் இது, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, அவனை கொலை பண்ணிக்கிட்டான், இங்க வந்து பிரின்சிபல் கிட்ட கேட்டா வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க, என்னதான் பண்ண போறோம்னு புலம்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவா. இந்த பொண்ணை சைக்கோன்னு வச்சுக்கலாம். என்ன புதுசா ஸ்கூலுக்கு வந்து இங்க இருக்கிற விஷயம்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்களா, பயந்தாலும் வேலைக்கு ஆகாது, இங்க இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான், நீங்க பிழைக்கணும் அப்படின்னா நீங்க இங்க வந்துட்டு ஏதாவது பண்ணிதான் ஆகணும், சர்வை பண்ணியே ஆகணும், நீங்க வந்துட்டு பயந்துகிட்டு இருக்காம கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாகுது. இப்ப அப்படியே எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க. மேட்டோ நம்ம ஹீரோயினும் ஒரே கிளாஸ் தான். போயிட்டு உட்கார்ந்தா அங்க இருக்கிற எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இதை தாண்டி அங்க இருக்கிற நிறைய பேருக்கு கை கால் உடைஞ்சு போயிருக்கு, கட்டு போட்டிருக்காங்க, மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போயிருக்கு. சொல்ல போனா இந்த ஸ்கூலே ஒரு மாதிரி ரத்த கலமா இருக்கு. மக்களே போயிட்டு உட்காரும் போது இவங்களை அப்படியே கலாய்க்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல சார் வந்துட்டாரு. இந்த மாதிரி நம்ம கிளாஸுக்கு புதுசா 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க அவரையும் மதிக்கல இவங்களையும் மதிக்கல, அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க, கலாய்க்கிறாங்க, இந்த பேப்பர்லாம் தூக்கி போடுறாங்க. அவர் பாட்னு கண்டுக்காம கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வெளியிருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த சவுண்டு மியாவுடைய சவுண்டு மாதிரி இருக்கு. அந்த 3 பொண்ணுங்க ஒரு பொண்ணு வந்துட்டு பேரு மியா கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஓடுறாங்க. டே ஸ்கூல்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் எங்கடா கிளம்புறீங்க, வெயிட் பண்ணுங்கடா, இருங்கடா அப்படின்னா யாருமே கேட்காம போறாங்க. நம்ம ஹீரோயினும் மேட்டும் பின்னாடியே போறாங்க. ஆக்சுவலா மியா தான் கத்திருக்கா, மியாக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த பார்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையனை கொலை பண்ணி அப்படியே ஒரு மாதிரி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு கத்திருக்கா, எல்லாரும் ஓடி போயிருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போது இங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஆப்போசிட் கேங்க சேர்ந்தவங்களை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. மொத்தமா இங்க 2 கேங் இருக்கு. அந்த 2 கேங்ல ஒரு கேங் இன்னொரு கேங்கோடைய ஒரு முக்கியமான ஆளை கொலை பண்ணிட்டாங்களாம். அடுத்து என்ன விஷயம் ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்சம் பயமுறுத்த இப்ப அப்படியே அங்க ஒரு கண்ணாடிக்கார பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் கேங்கோட நிக்கிறான். இவன் வந்துட்டு ஒரு கேங்கோடைய லீடர். எல்லாரும் கிளம்புங்க, இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லும் போது அவன் சொன்னோன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்படியே அடிப்பணிஞ்சு கிளம்புறாங்க. அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே மியாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க சில பசங்க வராங்க. அதுல ஒரு சிகப்பு முடிக்காரன் தெரியாம முட்டி விட இந்த பொண்ணுடைய புக்ஸ்லாம் கீழே ஒழுகுது. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டான். இந்த பொண்ணு அந்த புக்ஸ்லாம் எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க டெட் பாடி இருக்கு. டெட் பாடியை பார்த்து இந்த பொண்ணு கத்திருப்பா. எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல கிளாஸ்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு சார் பாடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு போல. அதனால மன்னிப்பு கேட்கிறாரு, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நீ கரெக்டா பாடம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சைக்கோ பொண்ணு அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீங்க லேட்டாலாம் வரக்கூடாது, லேட்டா வந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் சுப்ரீம் லீடருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாரு, இதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரியே மிரட்டா. இவ சாரியே மிரட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினையும் ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கா, கலாச்சிக்கிட்டே இருக்கா, மிரட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ கிளாஸ் முடியுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா மீட் பண்றாங்க. ஆனா ஹீரோயினை மட்டும் ஆள காணோம். எங்கடா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினை அந்த சைக்கோ பொண்ணு பிடிச்சி வச்சிருக்கா. கழுத்துல ஷார்ப்பா கத்தி மாதிரி எதையோ வச்சு இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேரை நான் கொலை பண்ணிருக்கேன், உன்னையும் கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு. அடியே நான் எப்படி பண்ணேன், என்ன ஏன்டி கொலை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னை பார்த்தாலே பிடிக்கல, நீ புதுசா வந்திருக்க, ஓவர் ஆட்டிடியூட்லாம் காமிக்காத, என்கிட்ட ஓவரா பண்ண அப்படின்னா கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, இவளா வந்து கொலை பண்றேன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த பக்கம் மேட்டு பயந்துகிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினை காணும் பயந்துகிட்டு இருக்க, நீ என்னப்பா ஓவரா பயந்துகிட்டு இருக்க, நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது சேச்சா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம கேங்ல இருக்க யாரு காணாம போனாலும் கண்டிப்பா எனக்கு பயமா தான் இருக்கும், ஏன்னா இந்த ஸ்கூல் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சீக்கிரமா ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து போயிட்டாங்க, பதட்டமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த கண்ணாடிக்காரன் இவனை தான் எல்லாரும் சுப்ரீம் லீடர்னு சொல்றாங்க. இவன் வரான். கிளாஸ் ஹவர்ஸ்ல இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க வேணா உட்காருவேன், அதை கேட்க நீ யாரா அப்படின்னும் போது இவன் கடுப்பாயிட்டு கையை பிடிச்சி முறுக்குறான். இது உன்னுடைய
என்னுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங், கிளாஸ் டைம்ல வெளியே இருக்க கூடாது, அதுதான் முக்கியமான ரோல், ஒழுங்கா கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கி விட்டு அங்க இருந்து கிளம்ப இவன் முறுக்கல கையில அப்படியே தடையமே பயிஞ்சிருக்கு. டேய் என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, ஆளாளுக்கு கொல்லுவன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி கிளாஸுக்கு வராங்க. கிளாஸுக்கு வந்தா அங்க ஒரு மேம் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போய் உட்கார்ந்தோனே இந்த பொண்ணுடைய கையை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அங்க மியா உட்காந்துக்கிட்டு இருக்கா, மேட் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் கையை பார்த்துட்டு என்னடி ஆச்சு, கையில காயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மேமே வந்துட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறமாச்சு கிளாஸ் ஹவர்ஸ்ல வெளியே இல்லாம ஒழுங்கா கிளாஸுக்கு வரப்பாரு. சுப்ரீம் லீடருக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பயப்படுறாங்க. யார் தான் இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் தான் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்டுடைய தலைவன் மாதிரி, ஒரு லீடர் மாதிரி. அவன் சொல்ற விஷயத்தை தான் இங்க இருக்கிற எல்லாரும் கேட்கணும், நீங்களும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சைக்கோ பொண்ணு அங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு பக்கத்துல தான் உட்காருவா போல. உட்கார்ந்த பொண்ணு, என்னம்மா உனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயமா இருக்கா, இங்க இருக்கிற ரூல்ஸை பிரேக் பண்ணவே கூடாது, பிரேக் பண்ணா அவ்வளவுதான் மிரட்டுறா. இப்போ கிளாஸ்லாம் முடியுது, கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்து அந்த சுப்ரீம் லீடர் அந்த கண்ணாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவனுக்கு 2 அசிஸ்டன்ட், ஒரு வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளமுடி பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பையன். இவங்களை கூப்பிட்டு வச்சு கடைசி பிளட்டி நைட்ல என்ன விஷயம் ஆச்சு, யாரெல்லாம் இறந்து போனா, நம்ம கேங் வந்துட்டு ஆப்போசிட் கேங்க சேர்ந்து அந்த பையனை கொலை பண்ணோம் இல்லையா, அது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க, இந்த மாதிரி கடைசி நைட்டு இத்தனை பேர் இறந்து போனாங்க, இத்தனை பேருக்கு காயம், இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்றாங்க. சரி, புதுசா ஒரு 6 பேர் வந்திருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இந்த பிளட்டி நைட்ல எல்லாம் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அவங்க வந்துட்டு தன்னுடைய வேலையை தான் பாத்துக்கிறாங்க, எந்த விஷயத்திலையும் தலையிடுறதே கிடையாது, நைட் அந்த பார்ட்டியில கூட கலந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது, இல்ல நம்ம வந்துட்டு புதுசா வந்தவங்கள சும்மா அப்படியே விட்டக்கூடாது, அவங்கள கண்காணிக்கணும், இல்லனா போன வருஷம் புதுசா ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இவங்களும் நமக்கு தலைவலி ஏற்படுத்த போறாங்க, கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஏன் இந்த பிளட்டி பார்ட்டி என்ன விஷயம் நடக்குது, அந்த 7 மணிக்கு மேல கொலை பண்றாங்க இல்லையா, அப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது, பார்த்தாதான் என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிய வரும், தெரிஞ்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சவங்க, நீங்க எல்லாரும் ரூமுக்கு போங்க, டைம் இருக்கு இல்லையா, நான் அதுக்குள்ள பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மேட் தனியா விட மாட்டான். நான் ஒரு பாதுகாப்புக்கு உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பாத்ரூம்க்கு வெளியே நிக்கிறான். இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. இப்ப இந்த பொண்ணு வெளியே வரா. கரெக்டா 7 மணி ஆகுது. அலாரம் சவுண்ட் கேக்குது. 7 மணி ஆனோனே எல்லாரும் கல்லு கட்ட மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போக பார்த்திருப்பாங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேட் தான் காப்பாத்தி, இங்க நிக்க கூடாது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு உங்க நிறைய குப்பையெல்லாம் வச்சிருக்காங்க, அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ற, இந்த டைம்ல எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம கண்டுபிடிச்சாதான் தப்பிச்சு போக முடியும், நம்ம ரிஸ்க் எடுத்தாதான் இங்க இருந்து தப்பிக்கவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, நம்ம கிளம்பி ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா மேட்டோடைய கால்ல அங்க ஒரு கம்பி இருக்கு. கம்பியோ ஆணியோ ஏதோ கால்ல குத்துருச்சு, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல ஆணி குத்துனவனே ஒரு மாதிரி ஆயிட்டான், மயக்கமாவே ஆயிட்டான். இப்ப அந்த கொலகார கூட்டம் வராங்க, சுத்தி வளைக்கிறாங்க. அட்டாக் பண்ண கிட்ட வரும்போது வேணா விட்டுருங்கன்னு ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அமைதியா சொல்றாங்க, கெஞ்சி பாக்குறாங்க, கத்தி பாக்குறாங்க, வேலைக்கே ஆகல, உங்களை இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அப்பா அவங்க ஒரு பையன் வரான். ஒரு மாதிரி பாதி மாஸ்க் போட்டிருக்கான், ஒரு கண்ணு தெரியற மாதிரி, அவன் கண்ணே ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு. வந்தவன் எல்லாரும் இங்க ஓடுங்கடா அப்படின்னு இவனை பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இவன் தான் நம்ம மேட்டை காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டு இவங்க எல்லாரும் ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா அந்த ஹாஸ்டல் மாதிரி, அங்க படுக்க வைக்கிறான். மத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க, என்னாச்சு மேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஆணி தான், ஆணி குத்துனவனே மயக்கமாயிட்டான் அப்படின்னு. அது சின்ன ஆணி கிடையாது, அதுல விஷம் தடவி வச்சிருப்பாங்க, நான் உங்களுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், ஒருவேளை அவனுக்கு லக் இருந்தா காலைல பொழைப்பான், இல்லைன்னா டெட் பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கண்ணுக்காரன் அங்கிருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னா, நம்ம கண்ணாடிக்காரன் ஒரு கேங்னு சொல்றாங்க இல்லையா, இவன் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் கேங்கு. இவனுடைய சொந்தக்காரனையோ தம்பியோ தான் காலைல அந்த பார்க்ல கொலை பண்ணிருப்பாங்க. இப்படி காமிச்சு இந்த செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நல்ல வேலை மேட்டுக்கு ஒண்ணுமே ஆகல, அவன் கண்ணை முடிச்சிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம ஹீரோயினை தான் திட்டுறாங்க, நீ எதுக்கு வெளியே போன, நீ எதுக்கு அவனை கூட்டு வெளியே போன, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டும் போது, நான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்னு போனேன், ஆனா இதுக்கப்புறம் போக மாட்டேன், நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதில் ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு சாதாரண ஆணில விஷம் தடவை வைக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. மேட்டுக்கு தான் உடம்புக்கு முடியலையே, அதனால
நம்ம ஹீரோயின் நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பாத்துக்கிறாங்க. அவன் ஏஞ்ச உடனே என்னப்பா தண்ணி குடிக்கிறியா சாப்பிட்றியான்னு கேட்கும்போது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு 2 பேரும் உட்காந்து சாப்பிடும் போது இவன் உட்காந்து அந்த காஞ்ச மிளகாவை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய் பைத்தியம் அதை ஏன்டா சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல காஞ்ச மிளகா விஷத்தை முறிக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்றாங்க விளையாடுறாங்க. இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. என்ன மன்னிச்சுக்கோ நான் தான் உன்னை கூண்டு போயிட்டு நான் தான் உன்னை அந்த மாதிரி மாட்டி விட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா வந்தேன் மாட்டிக்கிட்டேன் பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் எனக்கு முடியவே இல்லை, நான் ஏஞ்சி ஓடக்கூட முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல கூட நீ என்னை தனியா விட்டு ஓடாம நீ என் கூடவே இருந்த, கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல தான் கடைசியா என்ன ஒருத்தன் தூக்க வந்தாலையா ஒரு மாதிரி மாஸ்க் போட்டுட்டு அவனுடைய மாஸ்க் வந்துட்டு ரெட் கலர்ல இருந்துச்சு. மற்றவங்களும் அட்டாக் பண்ண வந்தாங்களே அவங்க எல்லாருமே கருப்பு கலர் மாஸ்க் போட்டிருந்தாங்க. இது வேற வேற கேங் போல, ஆப்போசிட் கேங்கை சேர்ந்தவன் தான் நம்மள காப்பாத்திருக்கான் போல அப்படின்னும் போது அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க ஆப்போசிட் கேங்கை சேர்ந்தவன் தான் நம்மள காப்பாத்தனா அப்படின்னா அவன் எதுக்கு நம்மள காப்பாத்தணும், நம்மள காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன அவசியம்லாம் தெரியல, காப்பாத்தினதே பெரிய விஷயம் தான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆல்மோஸ்ட் உடம்பு குணமாயிருச்சு. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி ஓடி வந்து இவங்களுக்கு மேல மோதி கீழே ஒழுக நம்ம ஹீரோயினும் மேட்டும் தூக்கி விட்டுறாங்க. என்னமா ஆச்சு ஏன் பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எதுவுமே சொல்லாம போயிட்டா. சொல்லாம போன பொண்ணுடைய பேரு செலின் மக்களே. இப்ப அப்படியே கிளாஸ்க்குள்ள காமிக்கிறாங்க. கிளாஸுக்கு போனோடனே மேம் வராங்க. வந்தவனே சொல்றாங்க புதுசா ஒரு 6 பேரு நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க காரணத்தினால இது காலேஜா ஸ்கூலா அப்படின்னு தெரியல, ட்ரெஸ்ஸை பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தா காலேஜ்னு சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா ஸ்கூல்னு சொல்றாங்க. புதுசா 6 பேர் ஜாயின் இருக்கிறதுனால இந்த 6 பேருக்குமே வர வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அதை சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அப்போ செலினும் இதே கிளாஸ் தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏற்கனவே கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த பார்ட்டிலாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பார்ட்டி எல்லாமே நம்ம முடிவு பண்றது கிடையாது, சுப்ரீம் லீடர் தான் எல்லாமே முடிவு பண்றாரு, அவர் சொல்ற பேச்சை கேட்டுதான் நம்ம எல்லாருமே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிளாஸ் முடியுது, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேட் வந்துட்டு ஸ்கூலுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு இருப்பான். உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினையும் மற்ற பசங்க வார்ன் பண்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஸ்கூல்ல இருந்து தப்பிக்கிறது முடியாத காரியம், நீ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி பிரச்சனை மாட்டிக்காத, ஏற்கனவே ஒரு வாட்டி நீ ஏதாவது ட்ரை பண்றேன்னு போனதுக்கே மேட்டோடைய உயிருக்கே ஆபத்து வந்துச்சு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு ரோடு வெளியே போதான், அந்த ரோட பார்க்கும்போது எங்க போகுது அப்படின்லாம் தெரியல, ஒருவேளை அந்த ரோட்டு பக்கமா போனா கூட நம்ம தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்ல எந்த ரோட்லயும் எந்த வழியா போனாலும் கண்டிப்பா இந்த யூனிவர்சிட்டியை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. நம்ம முதல்ல இந்த யூனிவர்சிட்டியில என்ன விஷயம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, இந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். எல்லாருமே சேர்ந்துட்டு ட்ரை பண்ணலாம், எல்லாராலையும் இங்க இருந்து என்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்ப இந்த மியா இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு பேரு வந்துட்டு ஜோ கேக்குறா, நீ இவ்வளவு சொல்ற அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு, அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல போயிட்டு ஆளுக்கு என்னென்ன விஷயம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கலெக்ட் பண்ணுங்க, நம்ம ஈவினிங் அந்த ரூம்ல மீட் பண்ணலாம், அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா செலின் வந்துட்டு ஒரு கண்ணாடிக்கார பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. நேரா நம்ம ஹீரோயின் போறாங்க, லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு மாதிரி பயந்துட்டு வந்த, அன்னி கேட்கிற கேள்வியும் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு, கிளாஸ் ரூம்ல கூட இந்த பொண்ணு கேள்வி கேட்டுப்பா, அப்போ உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சொன்னா கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு, இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதே பெரிய பிரச்சனை தான், அதை விட பெரிய பிரச்சனையா பாத்துக்கலாம், நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது சரி இங்க வேணா வா தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போறாங்க. இந்த விஷயத்த அந்த சைக்கோ பொண்ணு பாக்குறா. சைக்கோ பொண்ணு மட்டும் இல்லாம சுப்ரீம் லீடருக்கு 2 அசிஸ்டன்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல இந்த வெள்ளை முடிக்காரி ஒரு பொண்ணு, இந்த வெள்ளை முடிக்காரியும் இந்த விஷயத்த பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. செலினும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரு குடோன் மாதிரி ஒரு தனிமையான ஒரு பகுதி இருக்கு, அங்க போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு இந்த விஷயம் உனக்கு தெரிய போகுது அப்படின்னா உன்னுடைய உயிரையே பணைய வைக்கிற மாதிரி, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னப்பா ஓவர் சீனா இருக்கு, அப்படி என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போன வருஷம் உன்ன மாதிரியே நியூ கமர் சொன்னாங்க, அவங்களும் ஆர்வமா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும் போது இதே கதையை நானும் சொன்னேன், ஆனா அதுக்கப்புறமா அவங்க உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன், எல்லாமே உனக்கு ஓகேவா, இந்த கதை உனக்கு தெரிய வருது அப்படின்னா உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் பரவாயில்ல சொல்லுமா அப்படின்னு இந்த பொண்ணும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டி ஒரு சாதாரண யூனிவர்சிட்டியா இருந்திருக்கு, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அப்ப இந்த யூனிவர்சிட்டியோட பேரு பிலிப்பினோ ஹை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹை ஸ்கூலு மிடில் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதே போல அவங்க யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், பேசிக்கா இது ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல்
ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பசங்க தான் படிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கூலு. இங்க அப்ப இருந்த பிரின்சிபல் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்டும் கூட. இங்க பெரிய பணக்காரங்க படிக்கிறாங்க அப்படின்னும் போது எக்கச்சக்கமா ஃபண்ட் வரும். அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்றாரு. என்ன ரிசர்ச் பண்றாரு அப்படின்னா சாகாவரம் பெற முடியுமா, சாகாவரம் சாவை தடுக்கக்கூடிய ஏதாவது மெடிசன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி எப்படியோ ஒரு மெடிசனையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு மற்றவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி மொத்த யூனிவர்சிட்டியும் க்ளோஸ் பண்ணி விட்டு இங்க வாழக்கூடிய இங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் மேலேயே டெஸ்ட் பண்ணிருக்காரு. இதை வெளியேந்து வந்த அப்பா அம்மாவாலையும் தடுக்க முடியல, எந்த கவர்மெண்டாலையும் தடுக்க முடியல, யாராலையுமே தடுக்க முடியல. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அடுத்தவங்களை கொலைலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற குரூப் 2 குரூப்பா கூட பிரிஞ்சு சண்டை போட்டிருக்காங்க. ஆனா என்னதான் சண்டை போட்டாலும் தப்பிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. முக்கியமா அப்போ அந்த பிரின்சிபல் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அந்த மருந்து வந்துட்டு இப்ப கூட இங்க படிக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் கையில இருக்கிற அந்த ஒரு சாகாவரம் பெறக்கூடிய மெடிசனை ஆட்டைய போட வெளியே இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சில பேர் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு இந்த யூனிவர்சிட்டிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தாங்கன்னா அப்படி அந்த சாகாவரம் பெறக்கூடிய அந்த மெடிசன் வெளியே போயிருச்சு அப்படின்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இங்க யாரு உள்ளுக்குள்ள வந்தாலும் அவங்கள வெளியே அனுப்பாம, இங்க படிக்கிறவங்களையும் வெளியே அனுப்பாம இந்த ஸ்கூலுக்குள்ளேயே நிப்பாட்டி வைக்கிறாங்க, லாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி லூசு மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அங்க அந்த சைக்கோ பொண்ணு வரா. என்னமா கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா, நீ கேட்ட கதை எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான், இதை விட அதிகமா இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், நீ ஒண்ணுக்கே போயிடுவ, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போக, ஏற்கனவே அவ பயங்கரமா பில்டப் கொடுத்து நம்மள பயமுறுத்தி வச்சிருக்கா. இவ அதுக்கு மேல வந்து பயமுறுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் கேங்கும் மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது இதெல்லாம் சொன்னா எங்கடா இவங்க பயந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, ஜோவும் அதுக்கப்புறம் மியாவும், இவங்க வந்துட்டு லைப்ரரிக்கு போயிட்டு அங்க இருக்க லைப்ரரியான மீட் பண்ணி பேசி கொடுக்கும் போது இங்க வந்துட்டு ரேங்க் எல்லாம் கொடுப்பாங்களாம். அதுல 10 ரேங்க் உள்ள நம்பர் 10க்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரியாரிட்டி மாதிரி அவங்க வெளியே கூட போலாம். நம்ம கேங்க சேர்ந்த யாராவது அந்த 10 ரேங்க் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் தப்பிக்க ட்ரை ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சொல்ல, சரி இந்த ரேங்க் உள்ள எப்படி வர முடியும், என்ன பண்ணணும், நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் தெரியல, அந்த ரேங்க் உள்ள எப்படி வரணும் அப்படின்ற விஷயத்த அந்த பார்ட்டி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டி இருக்கு, ஃப்ரைடே நைட்டு இந்த புதுசா வந்தவங்களுக்காக ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கும்போது அதுல ஒரு சில்லாவளி பையன் இந்த பேம்ப்ளெட் எல்லாம் புடுங்கி தூக்கி போடுறான். அந்த டைம்ல அங்க வந்த கண்ணாடிக்காரன் இந்த பையனை பிடிச்சி செம்மையா அடிக்கிறான், மாங்க அடிக்கிறான். அடிச்சுட்டு இது உன்னுடைய 3வது வார்னிங், இந்த 3வது வார்னிங்கும் மீறி 4வதா தப்பு பண்ண அப்படின்னா அவ்வளவுதான் சாவுதான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த 10 ரேங்க்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுல நம்பர் 1ல வந்துட்டு நம்ம மேட்டை காப்பாத்தின அந்த பையன் இருக்கான், 2வது ரேங்க் வந்துட்டு இந்த கண்ணாடிக்காரன், 3வது 4வது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இங்க இந்த கண்ணாடிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க பிரின்சிபல் வராங்க. வந்தவங்க வர வெள்ளிக்கிழமை பார்ட்டி நடக்க போது, பார்ட்டி டைம்ல யார் யாரு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. முக்கியமா இங்க 2 கேங் இருக்காங்க இல்லையா, ஒருத்தவங்க கருப்பு மாஸ்க் போடக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க அந்த சிகப்பு மாஸ்க் போடக்கூடியவங்க. அவங்க மாஸ்க போட்டுட்டு தான் கலந்துக்கணுமா. இப்படி 2 கேங்கும் இல்லாம தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தனியா மாஸ்க், தனியா காஸ்டியூம்லாம் கொடுக்கப்படும், இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த ஃப்ரீ டைம்னு கிடையாது, கொலை பண்ற அந்த இதுவெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வயலன்ஸுமே இருக்கக்கூடாது, வயலன்ஸ் இருந்தா கண்டிப்பா யாரும் பார்ட்டிக்கு வர மாட்டாங்க, அதனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடிக்காரனை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. கண்ணாடிக்காரன் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி பார்ட்டி கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர்ல இந்த மாதிரி சுப்ரீம் லீடருக்கு ஒரு செக்ரட்டரி வேணும், இந்த வெள்ள முடிக்காரிய வேலையை கூட தூக்கிட்டானா இல்ல அந்த பதவி போயிருச்சா என்னன்னா தெரியல, எனக்கு வந்துட்டு ஒரு செக்ரட்டரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு. இந்த போஸ்டரை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வெள்ள முடிக்காரி வரா. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இந்த போஸ்டரை பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சு மண்டைய உடைச்சிட்டா. அப்ப அந்த கூட இருப்பான் இல்லையா இன்னொரு பையன், மொத்தமா 2 அசிஸ்டன்ட், அதுல அந்த பையன் வரான். அந்த பையனும் வந்து ஹீரோயினை அடிக்க பார்க்கும்போது அப்ப அந்த கண்ணாடிக்காரனே வந்து தடுத்து இங்க இருந்து கிளம்புங்கன்னு போ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். காப்பாத்தி அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போக நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எப்பா இங்க பயங்கர டார்ச்சரா இருக்கு, தாங்கவே முடியல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணும் அப்படின்னா என்ன கொன்று அப்படின்னு சொல்லும் போது இவன் எதுவுமே சொல்லாம அப்படியே தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போகும்போது எனக்கு செக்ரட்டரியா இருக்க, உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, நீயே எனக்கு செக்ரட்டரியா இரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அங்க ஒரு கிளினிக் மாதிரி இருக்கு,
அங்க இருக்க நர்ஸ் கிட்ட இவ தான் என்னுடைய செக்ரட்டரி, கொஞ்சம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோயின் புலம்புறாங்க. நான் எப்படா செக்ரட்டரியா இருக்கேன்னு சொன்னேன், நீயா வந்து செக்ரட்டரியா இருக்க கரெக்டான ஆளு நீதான்னு சொல்லிட்டு வர போறியடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினுக்கு இப்போ ஓகே தான், கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கான் இல்லையா, அதான் கண்ணாடிக்காரனுடைய ஒரு அல்லக்கை, அவன் வந்துட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க நான் உங்களை அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரன் சுப்ரீம் லீடரு கோச்சுக்கிட்டு இருக்காரு. மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது நான் மன்னிச்சிட்டேன், நீ கிளம்பு, என்ன ஏன்டா வந்து தொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அடுத்து பார்ட்டிக்கு எல்லாருமே போறாங்க. பார்ட்டியை நடத்துறதே அந்த வெள்ளமுடிக்காரி தான். அடுத்து பிரின்சிபல் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட் வந்து பேசுறாரு. இவர் யாருன்னா ஸ்டார்டிங்ல நமக்கு வாட்ச்மேன் தாத்தான்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு பிரசிடென்டா வைஸ் பிரசிடென்டா. இப்படி பார்ட்டி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுடைய கேங்கும் வராங்க. இவங்க வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த அழகை வரான். நீங்க வந்துட்டு சுப்ரீம் லீடருக்கு செக்ரட்டரியா மாறினதுனால இந்த மொத்த யூனிவர்சிட்டிலேயே உங்க போஸ்டிங் வந்துட்டு அந்த லெவல் வந்துட்டு உயர்ந்திருக்கு, நீங்க ரேங்க்ல 9வது இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தாலும் ஹீரோயினுக்கு சம கடுப்பா இருக்கு. நம்ம அனுமதி இல்லாம இவன் எல்லாமே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அங்க சரக்கு இருக்கும், அதை எடுத்து குடிக்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க பாட்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்னொரு பையனும் சரக்கு வாங்கி அடிக்கும் போது அவன் கிருகிருன்னு வந்து கீழே விழுந்துட்டான். இவனே கீழே விழுந்துட்டான் அப்படின்னா ஹீரோயினுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மேட் தேடிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோயின் வரும்போது ஹீரோயின் கிட்ட யாரோ பேச வராங்க. ஏதோ இல்யூஷன்லாம் வருது, நீங்க எந்த ஓடி போயிடு, உங்க உயிருக்கே ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இவங்க கீழே விழுந்துட்டாங்க. மேட் எப்படியோ நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதோட 3வது எபிசோட முடியுது. இந்த சீரிஸ் ஒரு பெரிய சீரிஸ் மக்களே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டா பார்க்கலாம். அடுத்த பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் பண்ற ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கொடுங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றவங்க செகண்ட் 2வதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.